குழந்தைகள் மீது நடக்கிற பாலியல் குற்றத்தை கதைக்களமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா. இந்த படத்தை டைரக்டர் நித்திலன் சாமிநாதன் இறக்கி இருந்தாரு. இந்த படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்லயும் கிட்டத்தட்ட 100 கோடி கலெக்ஷனை நெருங்கியும் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில மகாராஜா படத்துக்கு ஒரு சோதனை ஒண்ணு வந்திருக்கு. அது என்னன்னா, மகாராஜா கதை திருட்டு கதைனோ டைரக்டர் நித்திலன் தன்னை ஏமாத்திட்டாருனோ தயாரிப்பாளர் மருதமுத்து இப்ப பேசி இருக்கிறது தான் பெரிய பரபரப்பா மாறி இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த கதை தங்கிட்ட வந்துச்சுன்னோ இந்த கதையை வச்சு நித்திலன் கிட்ட ஷார்ட் பிலிம் எடுக்க சொன்னதாகவும் அவரும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுத்திருக்காராம். அதுக்கப்புறமா இந்த கதையை படமாக்குறதுக்காக பதிவு செஞ்சும் வச்சிருந்தாராம். KS ரவிக்குமார், சார்லி, அப்புக்குட்டி இவங்களெல்லாம் வச்சுதான் இந்த கதையை படமாக்குறதுக்கு அவர் பிளான் பண்ணியிருந்தாராம். ஆனா நித்திலன் இப்போ அதை மகாராஜான்ற பேர்ல படமா உருவாக்கி ரிலீஸே பண்ணிட்டாராம். இது இப்பதான் தனக்கு தெரிய வந்துச்சுன்னோ அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு தயாரிப்பாளர் மருதமுத்து சொல்லியிருக்கிறது தமிழ் சினிமால பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, எல்லாரும் புகழ்ந்து பாராட்டிட்டு வர்ற இந்த மகாராஜா படத்தை நான் பார்க்க கூட போறதில்ல அப்படின்னு பாடகி சின்மயி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால வைரலா மாறிட்டு இருக்கு. ஏன் அவங்க இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துல வைரமுத்து பாட்டு எழுதி இருக்கிறது தான் இப்போ அவங்கள இவ்வளோ பெருசா கோபமடைய வச்சிருக்கு. அப்படி அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பாலியல் வன்கொடுமையை பத்தி பேசுற இந்த படத்துல பாலியல் புகார் சுமத்தப்பட்ட வைரமுத்துவே பாட்டு எழுதி இருக்கிறது எனக்கு வருத்தத்தை அளிக்குதுன்னோ, உலகத்திலேயே தமிழ் திரைத்துறையில மட்டும்தான் பாலியல் புகார் கொடுத்தவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறதாகவும், இப்படி இருக்கிற காரணத்தினால எல்லாம் நான் இந்த படத்தை பார்க்கவே போறதில்லைனோ, கூடிய சீக்கிரமே தமிழ் சினிமாவில் இருக்கிற இந்த நிலைமை மாறணும், இப்படிப்பட்ட பாலியல் குற்றங்கள் செஞ்சவங்களை ப்ரமோட் பண்றவங்க அதுக்கு தகுந்த தண்டனையை அடைவாங்கன்னு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. 2018 சின்மயி அவர்கள் வைரமுத்து தன்னிடம் தவறாக நடந்து கொண்டாருன்னு அவர் மேல மீட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலியல் புகார் கொடுத்திருந்தாங்க. அப்படி அவங்க புகார் சொன்னது அந்த சமயத்துல தமிழ் திரையுலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. அந்த விஷயத்துல பல பேர் வைரமுத்துவுக்கு எதிர்ப்பாக பேசியிருந்தாங்க. ஒரு சிலர் அவர் அந்த குற்றத்தை பண்ணியிருக்க மாட்டாருன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசினாங்க. அந்த விஷயத்தினாலதான் சின்மயிக்கு அதுக்கப்புறம் தமிழ் படங்கள்ல பாடல்கள் பாட தடையும் விதிக்கப்பட்டது. ஆனா விடாப்பிடியாக சின்மயி தனக்கு நேர்ந்த அநியாயத்துக்கு நியாயம் கேட்டு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. ஏதோ இப்பதான் விஜய் சேதுபதியே வில்லன் கேரக்டர் எல்லாம் விட்டுட்டு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சு பெரிய ஹிட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ளேயே அவருக்கு சோதனைகள் நிறைய சுத்து போட்டு இருக்கு. நீங்க இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.